வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. கிட்டத்தட்ட 15 வருடமா ராமன் சேகர் அப்படிங்கிறவருக்கும் எனக்கும் ஒரு நட்பு உண்டு. அவர் எப்ப வெளிநாட்டில் இருப்பாரு, எப்ப அவரு சென்னைக்கு வருவாரு, எப்ப அவர் சபரிமலைக்கு போவாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா துபாயிலேருந்து ஒரு ஃபோட்டோவை போடுவாரு. திடீர்னு பார்த்தா சென்னையில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறத போடுவார். திடீர்னு பார்த்தா ஐயப்பன் கோயிலில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ போடுவார். அதுலேயும் குறிப்பாக சிவபார்வதி மாதிரி அந்த ராமன் சேகர் தன்னுடைய மனைவி கீதா அம்மாவையும் அழைத்து கொண்டு அவங்க சபரிமலைக்கு போன ஃபோட்டோவெல்லாம் நான் பார்த்து நிகழ்ந்து போயிருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு 8 வருடங்களுக்கு முன்னாடி கூட அவங்க வீட்டு கிரகப்பிரவேசம் நடந்தப்ப நான் என் மனைவியெல்லாம் போய் அந்த கிரகப்பிரவேசத்தில் கலந்துக்கிட்டு வந்திருக்கோம். அந்த அம்மாவை பார்த்து பேசியிருக்கேன். அந்த அம்மா கிட்ட என்னை பற்றி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த அம்மாவும் அதே போல் எங்கள் அம்மா மாதிரி அன்பு செலுத்துகிறவங்க. அதாவது எனக்கு எத்தனையோ உதவிகள் செய்திருக்காங்க. அந்த உதவி அவங்கள்ட்ட இருக்குதோ இல்லையோ, யாருக்கிட்டையாவது கேட்டு வாங்கியாவது உதவியை செய்யக்கூடிய பரோபகாரியாகத்தான் அந்த அம்மாவை நான் பார்க்குறேன். அந்த அம்மா என் மேலே அவ்வளவு அன்பு. கிருத்திகா மேலே ஒரு பொண்ணை போல. ராமன் சேகர் அவருக்கு 70 வயது, எனக்கு 55 56 வயசு. இருந்தாலும் அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லி என்னை அவர் கூப்பிடுறதும், நான் அவரை அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறதுமாக அப்படி ஒரு நட்பு, அப்படியான உறவு, அப்படியான பந்தம் உண்டு. அப்படின்னாலும் கூட அவர் அந்த ஆன்மீகத்தின் மேல அவர் கொண்டிருக்கிற அளப்பரிய பக்தி, தன் மனைவி மேல அவர் கொண்டிருக்கிற அற்புதமான காதல், சக மனிதர்கள் மீது அவருக்கு இருக்கிற பெரிய கருணை, இப்படிப்பட்ட கருணையான மனிதர்களை எல்லாம் இந்த உலகத்துல பார்க்கறதுங்கிறது அதிசயங்களிலும் அதிசயமானது. அப்பேற்பட்டவர் தான் ராமன் சேகர் அப்படிங்கிற மனிதர். அந்த மனிதர் வேட்டையன் திரைப்படம் வெளியாவதற்கு முன்னாடி திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு மனைவியோட போயிட்டு திருச்செந்தூர்ல தரிசனம் பண்ணிட்டேன்னா அப்படின்றார். ரொம்ப சந்தோஷம்னா அப்படிங்கிற. அதுக்கு அடுத்தாப்புல நெல்லையப்பூர் கோவில்ல தரிசனம் பண்ணியாச்சுன்னா அப்படிங்கிறாரு. நெல்லையப்பூர் கோவில்ல தரிசனம் பண்ணியிருக்கிற போட்டோவை அனுப்புறாரு. சந்தோஷமா இருந்தது. அந்த ஜோடியை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அதற்கு பிறகு வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. வேட்டையன் திரைப்படத்துக்கும் அவர் போயிட்டு வர்றாரு. அடுத்த நாள் எனக்கு படபடப்பா இருக்கு, எனக்கு ஹாலுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்றாங்க. இரவு 10:15 10:30 மணிக்கு பெட்ரூம்ல இருந்து கைப்பிடிச்சு ஹாலுக்கு கூட்டிட்டு வர்றாரு. ஹாலில் உட்கார வைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நிமிஷம் மயக்கமாயிடுறாங்க. அடுத்த 3/4 மணி நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஆனால் அவங்க இறந்து 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஒருத்தருடைய இழப்புங்கிறது, மரணம்ங்கிறது இங்கே இயற்கை தான், எல்லாருக்குமே வரும் தான். அப்படின்னாலும் ஒரு 70 வயசுல இருக்கிற ஒரு பெரியவருக்கு, வயதான கிழவருக்கு அப்படி ஒரு மரணம், அப்படி ஒரு இழப்புங்கிறது தாங்க முடியாது. அவருக்கு பையன் கிடையாது, பொண்ணு தான். அந்த பொண்ணும் அமெரிக்காவில் இருக்கா. அமெரிக்காவில் இருந்து வந்துட்டு காரியங்களெல்லாம் கூட இருந்து பண்ணி முடிச்சுட்டு திரும்ப பறந்து போயிட்டா. ஒரு பக்கம் என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு பறந்து போயிட்டா, இன்னொரு பக்கம் பொண்ணும் பறந்து போயிட்டா ராம்ஜி அண்ணா அப்படின்னு அவர் அழுக இருக்குல்ல. அவர் இன்னும் அந்த மனைவியினுடைய இழப்பிலிருந்து மீண்டு வரவே முடியலை. இங்க நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். மனைவி இல்லாமல் கணவனால் இருக்கவே முடியாது. மனைவிங்கிறவ பெண்ணுங்கிறவளுக்கு சக்தி இல்லை. பெண்ணுங்கிறவ தைரியசாலி கிடையாது. பெண்ணுங்கிறவ பயந்த சுவாபம் கொண்டவள். ஆணுக்கு உண்டான உடல் திடம் பெண்ணுக்கு கிடையாது. அதனால பெண் அரவணைச்சு தான் இருப்பவ. அப்பாவை அரவணைக்கணும், அண்ணனை அரவணைக்கணும், புருஷனை அரவணைக்கணும், மாமனார் மாமியார் குடும்பத்தை அரவணைக்கணும். அப்படி அரவணைத்தே வாழ்கிற, அண்டி வாழ்கிற ஒட்டுண்ணி தான் பெண்கள்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். நிச்சயமா அது கிடையாதுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் மனசார சொல்றேன், ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் வாழ்ந்து விட முடியும். ஆனால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆம்பளையால வாழவே முடியாது. அது பெரிய துக்கம். அது ஒரு பொண்டாட்டியை பறி கொடுத்துட்டு நிற்கிறதுங்கிறத போல ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது.
ராமன் சேகர் அப்படிங்கிற அந்த அற்புதமான நல்ல உள்ளம் கொண்ட, கருணையே வடிவம் கொண்ட, அடுத்தவருக்கு உபகாரம் பண்ணணுங்கிறதையே தன்னுடைய லட்சியமாக கொண்ட என் அன்பு அப்பா, என் அன்பு தோழன், அன்பு அண்ணா, அந்த ராமன் சேகருடைய பிரிவு, அந்த மனைவியினுடைய பிரிவு, அந்த வழி, அது என்னையும் பாதிச்சுது. எங்கள் அம்மா மாதிரி இருப்பாங்க அவங்க மனைவி. எங்கள் அம்மாவை பார்த்தா எப்படி இருக்கும், சந்தோஷம் கிடைக்கும், அது மாதிரி அவங்கள பார்த்தா கிடைக்கும். அதை இன்னமும் அவர் என்கிட்ட பேசி பேசி பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த எனக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்கோ இல்லையோ, யார்கிட்டையாவது வட்டிக்காவது வாங்கி எனக்கு கொடுத்துருவாங்க. அது எத்தனை பைசா வட்டின்றதை பற்றிலாம் அவங்களுக்கும் கவலை கிடையாது, எனக்கும் கவலை கிடையாது. ஏன்னா எனக்கு தேவை, எனக்கு மவுத்தூல். அப்படிப்பட்ட பரோபகாரி, கருணையே உருவான அந்த அம்மா, அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும். இந்த உலகத்தில் கணவனை விட்டு, கணவனை பிரிந்து வாழ்கிற மனைவிக்கும், அந்த மனைவிமார்களை விட்டுட்டு தனியே வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன்மார்களுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு உறுதி, மன உறுதி கிடைக்கணும்னு, குறிப்பாக என் அப்பாவுக்கு நிகரான ராமன் சேகர் அண்ணாவுக்கும் அந்த மன உறுதி கிடைக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.